ஹாய், ஐ எம் டாக்டர் கண்ணன், ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். பைல்ஸ் மூலத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூலம் வந்து ஆரம்ப நிலையில் வந்தாங்கன்னா இதை ஈஸியாக சரி பண்ணலாம். நம்ம மருந்து கொடுத்தே சரி பண்ணிடலாம். அண்டு ஃபுட் அண்ட் ரிஜ்மெண்ட்டில் வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். பட் ஆரம்ப நிலையில் யாரும் வரதில்லை. இது ஜஸ்ட்டு அப்படியே விட்டுறாங்க, அதை பயப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க வெளியே சொல்கிறதுக்கு. அதனால் வந்துட்டு அதை அப்படியே விட்டுறாங்க. இது சில டைம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டு சர்ஜிக்கல் ப்ராசஸ் போகிற அளவுக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி பண்ணி போஸ்ட் ஆப்ரேட்டிவில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மூலம் அப்படின்றது ஒரு வியாதி இல்லை, இது வந்து ஒரு டிஃபார்மிட்டி தான். அதாவது நம்ம பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காலிலாம் நரம்பு சுருண்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நேரம் நிற்கிறதுனால, ஃபுட் ஹேபிட் சரியாக இல்லாதனால அந்த நரம்பு சுருண்டு இருக்கும். அது மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிற்கிறதுனால மட்டும் இல்லை, இன்னும் 2-3 நம்ம ஃபுட் ஹேபிட் இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒன்றா பண்ணக்கூடிய ஒரு டிஃபார்மிட்டி தான் இந்த வெயினில் மூலம், இந்த வெரிகோஸ் வெயின் சொல்கிறோம். இது சேம் ப்ராசஸ் தான் வந்து மூலத்துலேயும் வருது. அதாவது நம்ம ஆனஸில் அந்த மலத்துவாரத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வெயின் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறதுனாலையும் நம்ம சரியான ஃபுட்டு தவறான நம்ம உணவு முறைகள்னாலையும் தான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபார்மிட்டி வெயினில் ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளட்டு வந்து ரொம்ப ஒரு திக்காக ஒரு தார் மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு மாறும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வெயின் வந்து அதை வந்து டாலரேட் பண்ணாமல் வெயினோட வால்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்லார்ஜ் ஆகி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மூலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெயினோட டிஃபார்மிட்டி தான் வந்து உங்களுக்கு வெளியில் ஒரு பல்ஜிங்காக வர ஆரம்பிச்சிடும். இந்த வெயினை வந்து நம்ம கட் பண்ணி அதை சூச்சர் பண்ணி இதை ஹீல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு அதில் ஸ்கோப் இல்லை. இது ஒரு சிலருக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்குது அப்படின்றப்போ ஒரு சிலருக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லை மினிமமாக இருக்கிறப்போ அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். பட் கொஞ்சம் நீங்கள் அதை டெவலப் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி போனீங்கன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் லைஃப் டைம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் ஆரம்ப நிலையில் வந்தீங்கன்னா இதுக்கு வந்து நல்லா மருந்து கொடுத்து சரி பண்ணலாம். மெயினாக இதுக்கு உணவு முறை ரொம்ப முக்கியம், டயட் அண்ட் ரெஜிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது செடென்ட்ரியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காமல் அதேமாரி ஆயிலி ஃபுட்டு, நான்வெஜ்ஜு, இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் நிறையா எடுக்காமல் மைதா, பரோட்டா அந்த மாதிரிலாம் அதிகம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபைபர் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே அது கண்ட்ரோல் பண்ணும். ஃப்ரூட்ஸு, ஃபைபர் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பைல்ஸை வந்து ஆரம்ப நிலையில் இதை வந்து உதாசீனப்படுத்தாமல் கரெக்டான வைத்தியம் எடுத்து ஒரு நல்ல ஒரு ஹோமியோபதி ஃபிசிஷியனை பார்த்து நீங்கள் அதுக்கான மருந்துகள் எடுத்திங்கன்னா இது கண்டிப்பாக சரி பண்ணலாம். ஹோமியோபதியில் இப்போ பைல்ஸ் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைல்ஸுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து நடந்தால் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆஸ்குலஸ் இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணும். இல்லை உட்காந்தா தான் எனக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, உட்காந்துருக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்களோ தூஜா அப்படின்ற மெடிசன்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். இல்லை எனக்கு இன்னுமே வந்து படுத்திருந்தால் தொந்தரவு அதிகமாக இருக்குது, எப்போலாம் நான் தூங்க போகிறேன்னா படுக்கிறேன்னா அப்போலாம் எனக்கு தொந்தரவு அதிகமாக இருக்குன்னா பல்செட்டில் அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சில பேருக்கு அந்த மூலம் வந்து வெளியில் வந்துடும், அதை கை வச்சு உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இக்னீஷியா அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த சிம்டமேட்டிக் மெடிசன்ஸ் அதுதான் வந்து ஹோமியோபதியோட ஸ்பெஷலை. எல்லாருக்கும் ஒரே மெடிசன் அப்படி வராது. பைல்ஸுக்குன்னு மெடிசன் வாங்கி சாப்பிட முடியாது. நீங்கள் ஒரு நல்ல ஹோமியோபதிக் ஃபிசிஷியனை பார்த்து அதுக்கான மருந்துகள், உங்களோட மைண்ட் சிம்டம் இதெல்லாம் வந்து நாங்கள் பார்ப்போம். எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டு ஒரு ஹோலிஸ்டிக்காக தான் மெடிசன்ஸ் கொடுப்போம். பைல்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல மட்டுமே வரக்கூடிய ஒரு டிஃபார்மிட்டி இல்லை. இது உங்கள் உடம்பளவுலையும் மனசளவுலையும் எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது தான் இதை வந்து நம்ம சுத்தமாக சரி பண்ண முடியும். இது வந்து ப்ராப்பர் வே ஆஃப் க்யூரேட்டிவ், சரிங்களா? நம்ம சும்மா ஒரு இடத்துல இருக்கிற ஒரு டிசீஸை மட்டும் போய் ட்ரீட் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற ஜெம்ஸை மட்டும் கில் பண்ணி அப்படி சரி பண்ண வரது சரியான வே கிடையாது. ஸோ நீங்கள் ப்ராப்பர் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு ஹோமியோபதியில் நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் இதுக்கான சிம்டம்ஸ்லாம் ரொம்ப பெட்டராக இருக்கும். சில பேருக்கு இருமுனா வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா லேக்கசிஸு இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணும். இன்னுமே சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைல்ஸில் மோஷன் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெயின் அதிகமாக இருக்கும், அதேமாதிரி ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு அம்மோனியம் கார்பு இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் நல்லா வேலை செய்யும் ஹோமியோபதியில். இந்த மாதிரி சிம்டமேட்டிக் பெக்குலியர் சிம்டம்ஸு இன்னுமே இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹாட் வாட்டரில் நம்ம வந்து ஒத்தடம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மியூரேட்டிக் ஆசிட்டு, நைட்ரிக் ஆசிட்டு, ஆர்சனிக்கம் இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். இல்லை சுடுதண்ணி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, கோல்டு வாட்டர் இந்த மாதிரி நம்ம ஒத்தடம் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பல்சாட்டிலா, நக்ஸாமிக்கா இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே, ஹேமமெல்லிஸ் இது எல்லாமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும்.
ஹேமமெல்லிஸ் ஒரு மிராக்கிள் ரெமெடி இதில் மூலத்துக்கு நம்ம அது ஸ்பெசிஃபிக் ரெமெடி கூட நம்ம வந்து இன்னும் சிம்டமேட்டிக்காக என்ன மாதிரி மெடிசன்ஸ்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து கொடுத்தோம்னா இதை நம்ம ஈஸியாக ஆரம்ப நிலையிலே தடுத்துடலாம். கூடவே டயட் ரெஜிமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இது எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா மூலன்றது ஒரு தனி வியாதி, நம்மளோட ஹேபிட்டுக்கும் நம்மளோட ஃபுட்டு ஹேபிட்டுக்கும் இல்லை நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிற மாதிரி தொழிலோ இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி தொழிலோ இந்த மாதிரி வேலைகள்லாம் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபுட் ஹேபிட்டை நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக எடுக்கிறது, இந்த மாதிரி மைதா ஐட்டம் அதிகமாக எடுக்கிறது, அதாவது மலக்கட்டு வர மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த பைல்ஸ் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம். முதல்ல அதை சரி பண்ணணும். அப்புறம் நம்ம இந்த செடென்ட்ரி ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, நின்றுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இதையும் மாற்றணும். பாடியோட ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம அப்பப்போ மாற்றிக்கணும். அதாவது சம்மரில் ஒரு மாதிரி ஃபுட்டும் வின்டரில் ஒரு மாதிரி ஃபுட்டும் அந்த நம்ம டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதை ஈஸியாக சரி பண்ணலாம். ஒரு நல்ல டாக்டரை பாருங்கள், இதிலேருந்து ஈஸியாக வெளியில் வரலாம். தேங்க்யூ.